சிவாய நம்ம எல்லா விழாலையும் இருக்கிறீங்க. இன்னைக்கு என்ன விழாக்கு வந்திருக்கிறீங்க? என்ன விழாக்கு எனக்கு என்ன தெரியுது? இரவும் தெரியாது, பகலும் தெரியாது, திக்கும் தெரியாது, கஷ்டம் தெரியாது. ஏதாவது நல்லவங்க யாராவது கண்ணில் போடுவாங்கன்னு பார்க்குறேன். எல்லாரையும் காண்பதே நன்றி. நல்லா பொறுமையாக யாரையாவது பார்த்து ஏதாவது கற்றுக்கிற மாதிரி உள்ளவங்க யாராவது வேணுறேன். ஆமாம், எல்லோரும் எல்லாத்துக்கும் பறந்துக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறது? நமக்கு யாருடையும் சேர்ந்தால் கோவம் வந்துருக்கு. ரொம்ப அதில் என்ன செய்ய? நல்லார் உணரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர்னாலும் வேலையும் செய்து பொறுமையாக போகணும், மகான்களோடு சேரணும். ஒரு மனிதன் எப்போ பூர்ண வஸ்துவாகிறான்? எதால் அவன் பெரிய மனிதன் ஆகிறான்? படிப்பாளையா, பணத்தாலையா, பதவியாலையா? இல்லை, மகான்களுடைய சங்கத்தால், சாதுக்களுடைய சங்கத்தால். சாதுக்களும் தீர்த்தங்களும் குறுக்கையும் நடுக்கையும் அங்கேயும் இங்கேயும் வளைஞ்சி நெளிஞ்சி மேலும் கீழும் ஓடிக்கிட்டே இருப்பான். தீர்த்தம் பல பேர் தாகத்தை போக்குது, பயிர் பிச்சையை வாழ வைக்குது. மகான்கள் கவலையெல்லாம் போயிடும். ஆலயம் தெய்வம் மனிதன் ஏற்படுத்தினது தான். நாம் பேசுகிறோம், கண்ணு பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசுது, சாப்பிட்றோம், நாக்கு சுவைக்குது. இதெல்லாம் யார் நடத்துகிறா? ஒவ்வொருத்தர் இருந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கான். தெய்வம் ஒன்று இருக்க போய் தானே எல்லாம் நடக்குது, சும்மா தானாக ஓடுமா? அதனால் தண்ணீர் எப்படி இருக்குது? அது எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்துது. காற்று எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு, யாருமே சம்மந்தப்படாமல் இருக்குது. பூமி பொறுமையாக போகுது. ஆகாசம் பறந்து என்ன எப்படி இருக்குது? அந்த மாதிரி மனசு பறந்த மனசாக இருக்கணும் இல்லையா? நல்லவங்களை பார்த்தா அழகாக. மனித பிறவி எதுக்கு சொல்லுங்கள்? எந்த உயிரினமாவது கொஞ்சம் முடியுமா? கொஞ்சறதுக்குனே பிறந்த ஒரு படைச்ச ஒரு பிறவி மனித பிறவி. கொஞ்சம் குழாவியதும் இன்னாடே. பாரதியார் என்ன சொன்னார்? அழகா, எந்தை தந்தை தந்தை முத்தப்பன் தொடங்கி எல்லாரும் எங்கள் முன்னோர்கள்லாம் கொஞ்சம் குழாவி ஆடி பாடி. அறியாமை தான் வாழ்க்கை. அறியாமையில் தான் எல்லாமே பார்க்க அனுபவிக்க எல்லாம் தெரிஞ்சாச்சுன்னா ஒன்று. சாந்தி என்றால் என்னவென்று ராணியை கேட்டாலாம், ராணி தானும் வந்த கேள்வி ராஜாவை கேட்டால். அறியாமை வாழ்க்கை. அறியாமையை பார்த்தாலே அழகாக இருக்கும். இப்போ பேசுகிறேன், எனக்கு என்ன பொருளை பேசுகிறேன், என்ன பேசுகிறேன், ஏது பேசுகிறேன், எதை பற்றி பேச போகிறேன், ஒன்றும் தெரியாது. ஏதோ மகான்கள் பேசுனா கவலையெல்லாம் போகும், வியாதி போகும், நிம்மதி கிடைக்கும். அவளை பார்த்தாலே போகும். அதை கடாட்சி மகாபிரியவா மாதிரி, நல்ல ராமகிருஷ்ணன் மாதிரி, பத்தமட சிவானந்தா மாதிரி நல்ல மகான்கள், ரமணர் பார்த்தாலே நமக்கு கவலையெல்லாம் போயிடும். ரமணாசிரமம் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா எவ்வளோ பொறுமையாக, எவ்வளோ ஃபாரினர்ஸ், எவ்வளோ பேர் ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. நம்மளால் கொஞ்சம் நேரம் இருக்க முடியல. அது காரணம் சங்கத்தால் தான். மேன்மக்களோட சங்கம். ஒரு மனிதன் பூர்ண வஸ்து எதனால் ஆகிறான்? மகான்கள் சங்கத்தால். சாதுக்களோடு இருந்து கைங்கரியம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும். அவன்தான் பூர்ண வஸ்து. பார்ப்போம், நிறைய பேசணும், மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நானும் கோபி மாதிரி, கோபியில் கொஞ்சம் ரமணன் மாதிரி நல்ல சுவாமி என்னை சௌக்கியமாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக ஆடி பாடி நாமளை கழுகி பெய்தாலும் ஓடி போகும் உள்ள பிள்ளைகளே. ஓகே, தேங்க்யூ.